வணக்கம் ரிதி. அதாவது தாய்லாந்து நாட்டிலிருந்து டெல்லி வழியாக சென்னைக்கு கஞ்சா போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக சென்னை மாநகர கஞ்சா போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசாருக்கு நேற்று நள்ளிரவில் தகவல் கிடைத்தது. இதையடுத்து கஞ்சா போதை தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசார் நேற்று நள்ளிரவில் இருந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து டெல்லியில் இருந்து வரும் விமான பயணிகளை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 6:30 மணிக்கு டெல்லியில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதாவது அதில் வந்த பயணிகளை தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்த போது சென்னை மண்ணடியை சேர்ந்த முகமது பாருக் என்பவர் டெல்லியில் இருந்து இந்த விமானத்தில் சென்னை வந்தார். அவரை பிடித்து விசாரித்தனர். அவர் தாய்லாந்து நாட்டிலிருந்து டெல்லிக்கு வந்துவிட்டு அங்கிருந்து உள்நாட்டு விமானத்தில் சென்னை வருவது தெரிய வந்தது. இதையடுத்து பயணி முகமது பாருக் உடைமைகளை முழுமையாக பரிசோதித்தனர். அப்போது அவருடைய உடைமைக்குள் ஒரு பார்சல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து பிரித்து பார்த்தபோது அதில் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சா சுமார் 1.5 கிலோ இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 80 லட்சம் ஆகும். இதையடுத்து தனிப்படை போலீசார் முகமது பாருக் கைது செய்து மேலும் விசாரித்தனர். அப்போது இந்த போதைப் பொருளை தாய்லாந்து நாட்டிற்கு சென்று வாங்கி வரும்படி சென்னையை சேர்ந்த 2 பேர் என்னை குருவியாக தாய்லாந்து நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர் என்று கூறினார். அதோடு தாய்லாந்து நாட்டிலிருந்து நேரடியாக சென்னை வராமல் டெல்லி வழியாக சென்னைக்கு வரும்படியும் கூறியிருந்தனர். அதன்படிதான் நான் டெல்லி வழியாக உள்நாட்டு விமானத்தில் சென்னைக்கு வந்தேன் என்று அவர் கூறினார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட முகமது பாருக்கு செல்போனை ஆய்வு செய்த போது அவருடைய செல்போனில் இரண்டு பேரிடம் தொடர்ச்சியாக பேசியிருந்தார். இதையடுத்து தனிப்படை போலீசார் முகமது பாருக்கை அந்த எண்களோடு தொடர்பு கொண்டு பேசி சென்னை விமான நிலையத்துக்கு வரவழைத்தனர். அதன்படி பாருக்கு அவருடைய தொடர்பு கொண்டு பேசியதும் சென்னையை சேர்ந்த கஞ்சா போதை கும்பலை சேர்ந்த 2 பேர் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தனர். அங்கு சாதாரண உடையில் நின்று கண்காணித்துக் கொண்டிருந்த தனிப்படை போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர். அதன் பின்பு அவர்களிடம் விசாரித்த போது இந்த கஞ்சா அதிக போதை உடையதும் மிக விலை உயர்ந்ததும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் உயர் வர்க்கத்தினருக்கும் இந்த கஞ்சா போதை பயன்படுத்துகின்றனர். எனவே அவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக இதை கடத்தி கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து தனிப்படை போலீசார் கைது செய்யப்பட்டு 3 பேரையும் சென்னை மாநகர காவல் ஆணையத்துக்கு அழைத்து சென்று மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது தாய்லாந்து நாட்டிலிருந்து டெல்லி வழியாக சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட உயர் ரக போதைப் பொருள் ரூபாய் 80 லட்சம் மதிப்புடைய சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு சென்னையை சேர்ந்த கஞ்சா போதை கடத்தல் கும்பலை 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருப்பது சென்னை விமான நிலையத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.